கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் எரேமியா 18வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கிறேன். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படி தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேற பாண்டமாக வணைந்தான் என்று எழுதியிருக்கிறது. எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ குயவனுடைய வீட்டிற்கு போ, அங்க அந்த குயவன் பானையை வணைந்து கொண்டிருப்பான் என்று சொல்லியிருக்கிறது. அந்த பானையை எப்படி வணங்கணுமா? தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்பவும் வேற பாண்டமாய் வணைந்தானாம். அப்போ இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? அழகா இருக்கிறது. இன்னைக்கு சொல்ற பாத்தியா, நீங்க வேற லெவல்னு சொல்றீங்கல்ல, சான்ஸே இல்லைன்னு சொல்றீங்கல்ல, அது சூப்பரா இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல, அது அழகா இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல, இதுக்கு பின்னாடி நிறைய அசிங்கம் இருந்தது, நிறைய உடைவு இருந்தது, நிறைய அவமானங்கள் இருந்தது. இவைகளையெல்லாம் தேவன் அவருடைய பார்வைக்கு சரியானபடி வணைஞ்சதுனால தான் அந்த மண்பாண்டம் இன்னைக்கு அழகா இருக்குதுங்க. இன்னைக்கு தேவனுடைய கரத்தில் உன்னை ஒப்பு கொடுத்த நீ உன் பார்வைக்கு நலமானதை செய்யும்படி, இந்த டிசைன் நல்லா இருக்குமே, இந்த வேலை நல்லா இருக்குமே, இந்த பொண்ணு நல்லா இருக்குமே, இந்த பொசிஷன் நல்லா இருக்குமேன்னு உன் பார்வைக்கு ஏற்றபடி அல்ல, அவர் பார்வைக்கு ஏற்றபடி உன்னை அவர் வணையும் போது அது அழகாய் மாறுகிறது. அவர் நினைத்த உருவம் அதற்கு வந்துகிறது. நீயே அதை வணையணும்னு நினைச்சனவை, நீயே ஒரு டிசைனை போடணும்னு நினைச்சனவை, அது பானையா வர்றதுக்கு பதிலாக சொம்பா மாறிடலாம், அது பானையா வருகிறதுக்கு பதிலாக வேற ஏதாவது டம்ளரா மாறிடலாம். நல்லா யோசிச்சுக்கோ. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 104:14 வாசித்து பாருங்கள். அவர் நம்மை மண்ணென்று நினைவு கூறுகிறாராம். நம்ம யாரு? மண்ணு. யாரு? மண்ணு. இந்த பீச் ஓரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டை செஞ்சு 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 விளையாடுவாங்க. ஆனால் ஒரு அலையோ ஒரு காற்றோ அடிக்கும்போது அந்த மண் உடைஞ்சு போய்விடும். இன்னைக்கு கவலைப்படாத, இன்னைக்கு நான் ஒரு மண் பாண்டம், அவர் கையில் அவருக்கு ஏற்றபடி வணையணும். அப்போதான் அது அழகாக மாறும். என் வாழ்க்கையிலையெல்லாம் நான் பிளான் பண்ணுறதையே விட்டுட்டேன். ஏன்னா நான் பிளான் பண்ணி நிறைய கவுந்துருச்சு. அதனால் ஆண்டவரே, நீங்கள் ஏற்றபடி, உங்கள் சித்தப்படி, உங்கள் விருப்பப்படின்னு சொல்லி என் ப்ரேயரையே நான் மாற்ற ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு ஒன்றை ஆண்டவர் வணையாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நீ இன்னும் உடையாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உனக்கு ஏற்றபடி இருக்கிற நீ குயவன் கையில் உன்னை விட்டு கொடுத்தனா அது அழகான மண்பாண்டமாக, அழகான ஒரு வாழ்க்கையாக, அழகாய் தேவன் பயன்படுத்துகிறதாய் மாறிவிடும் என்பதை மறந்து விடாதே. இன்னைக்கு உன் பார்வைக்கு ஏற்ற படிப்பு, உன் பார்வைக்கு ஏற்ற மாப்பிள்ளை, உன் பார்வைக்கு ஏற்ற வேலை அப்படி அல்ல. அவர் பார்வைக்கு ஏற்றபடி அதை திருத்தமாய் வணைந்தானா. இந்த கிராஃப்ட் பண்ணுற பிள்ளைங்களை எல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா அதை போட்டு அப்படி பென்சிலை போட்டு வெட்டி ஒட்டி ஒட்டி கடைசியில் பல கிறுக்கலுக்கு பிறகு அது நல்ல டிசைனாக வரும். தேவன் கையில் ஒன்று கொடுத்தன வை, முதல்ல கசக்குவார், அப்புறம் புளிவார், அப்புறம் போட்டு பிசைவார், அப்புறம் மிதித்து, அப்புறம் உன்னை நல்ல பாண்டமாய் தேவன் வணைய பண்ணுவார். அதுதான் சொன்னேன், அழகா இருக்குது. எப்படி இருக்கு? அழகா இருக்குது. ஏன்ட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க வேற லெவல். நான் ஒரு லெவலு இல்லை. ஆண்டவர் என்னை வணைஞ்சார்.
அதனால் அவர் பார்வைக்கு ஏற்றவனாக இருக்கிறேன். நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன். அவர் ஏற்ற வண்ணமாய் நாங்கள் வணைய ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.